பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். புரி வச்சா யாரே விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறை அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. தென்கிழக்கு பிரான்சில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மின்வெட்டும் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆறு நிரம்பி வழிந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெரும் மழை பெய்து வருவதால் இந்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 6 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் உள்ளது. நீர்மட்டம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் மழை பொழிவினால் அவ்வாறு அது நிகழவில்லை என வானிலை அவதானிப்பு மையம் எடுத்து கூறியுள்ளது. பல நாட்களாக பெய்த கனமழைக்கு பின்னர் பிரான்சின் மலைப்பகுதியான தென்கிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் வெள்ளிக்கிழமை பெரும் வெள்ளம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் குறித்து உடனடியாக எந்த செய்தியும் வெளியாகவில்லை. பிரான்சின் வானிலை ஆய்வு மையம் மெத்தியோ பிரான்ஸ் வியாழனன்று லியோ நகருக்கு தெற்கே உள்ள 6 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருப்பதாக அறிவித்திருந்தது. அதேபோல சில மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரேஜ் பிராந்தியத்தில் சில இடங்களில் 48 மணி நேரத்தில் 700 மில்லிமீட்டர் வரை வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மழை பொழிவு காரணமாக இது ஏற்பட்டதாக மெத்தியோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர் இந்த விடயங்கள் தொடர்பாக கவனத்தை செலுத்தியிருக்கின்றார். உடனடி நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கார்கள் போக்குவரத்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கின்றது. கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை பிரெஞ்சு செய்தி நிலையங்கள் எடுத்து கூறியிருக்கின்றன. நெடுஞ்சாலை ஒன்று தற்காலிகமாக நீரோடையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 1500 கூடுதல் தீயணைப்பு வீரர்களை பாரிஸ் அனுப்பி வைத்திருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் மிஷேல் பேர்னியே அரசாங்கம் புதிய குடியேற்ற சட்டத்தை வரவேற்கின்றது. ஐரோப்பிய ஒப்பந்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் புதிய குடியேற்ற சட்டத்தை பிரதமர் பேர்னியே நியாயப்படுத்துகிறார். சித்தாந்தம் மற்றும் சர்ச்சைகளை தவிர்க்கும் நோக்கில் நிதானமாக அமைதியுடன் இதை அரசாங்கம் செயல்படுத்தும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிராங்கோ இத்தாலிய எல்லை பகுதிக்கு பயணம் செய்த மிஷேல் பேர்னியே குடியேற்றம் குறித்த தனது திட்டங்களை முன்வைத்திருக்கிறார். தாங்கள் விரும்பினால் ஐரோப்பிய தஞ்சம் மற்றும் குடியேற்ற ஒப்பந்தம் பிரான்சில் பயன்படுத்தப்பட வேண்டும். பிரெஞ்சு சட்டத்திற்கு ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை உள்துறை அமைச்சருடன் பிராங்கோ இத்தாலிய எல்லையில் இருந்து அவர் பாரிஸ் திரும்பியுள்ளார்.
குடியேற்றம் குறித்த புதிய சட்டத்தை நியாயப்படுத்துகிறது என்று அரசாங்க தலைவர் மேலும் கூறினார். மற்றும் புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சித்தாந்தம் மற்றும் சர்ச்சைகளை தவிர்க்கும் நோக்கத்துடன் நிதானமாகவே அமைதியுடன் இந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் மிஷேல் பர்னியே தெரிவித்துள்ளார். பாரிஸில் அக்டோபர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மார்க்ஸ் டோமா தேவாலய கலை அரங்கில் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் 19வது தடவையாக பெருமையுடன் வழங்கும் தென்னங்கீற்று கலை மாலை தாயக கலைஞர் தேசப்பாடகர் சாந்தன் அவர்களின் புதல்வர் கோகுலன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். பாடல்கள் பாடி மகிழ்விக்கின்றார். ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதான் அந்த இன்பம் இப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். நடனம், நாடகம், மண்ணின் மைந்தர்கள் மதிப்பளிப்பு, அறிவுத்திறன் போட்டி, பரிசளிப்பு என பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிரதம விருந்தினர் மண்ணின் மைந்தர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள். நுழைவு இலவசம். அனைவரும் அன்போடு வரவேற்கப்படுகின்றீர்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். காசாவில் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரும்படி உலகத் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, அமெரிக்க நாட்டின் அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர், ஜெர்மனி நாட்டின் தலைவர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் ஆகியோர் இணைந்து இந்த யுத்த நிறுத்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த தலைவர்களிடையே அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை சந்திப்பு ஒன்று பெர்லின் நகரத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று உரையாற்றிய பின்னர் 4 தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். ஹமாஸ் கைதிகளாக பிடித்து சென்றவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் வலியுறுத்தி வருகின்றது. காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த தாக்குதலின் பொழுது 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது. இதற்கு பதிலடியாக காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் அரசு போர் தொடுத்தது. ஓராண்டை கடந்து நடந்து வருகின்ற மோதலில் காசா பகுதியில் 42,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் லட்சக்கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த போரால் காசாவில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது. இதற்கிடையில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வந்து அங்குள்ள மக்களுக்கு உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கத்திடம் பிரான்ஸ் உட்பட சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என்று இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் மீது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பின்புலத்தில் இருந்து செயல்பட்ட முக்கிய புள்ளியான ஹமாஸ் தலைவர் இஸ்ரேலிய படையினால் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ
எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் காட்டுமிராண்டித்தனமான செயல்களுக்கு யாஹ்யா சின்வார் மூளையாக செயல்பட்டுள்ளார். அந்த தாக்குதலில் உயிரிழந்த 48 பிரெஞ்சு குடிமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் அவர்களின் அன்புக்குரியவர்களையும் இன்று தான் நினைவு கூர்வதாக பதிவிட்ட மேக்ரோ, ஹமாஸ் அமைப்பினரால் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் வலியுறுத்துகிறது என்றும் எமனுவேல் மேக்ரோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரயாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. லெபனான் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதலை உடனடியாக நிறுத்தும்படி இஸ்ரேலை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். லெபனானின் தரைவழி யுத்த நடவடிக்கைகளை நீடிக்கக்கூடாது, இறையாண்மையை மதிக்க வேண்டும், அங்கு யுத்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் லெபனான் மற்றும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பிரான்ஸ் தொடர்ந்தும் செயல்படும், அங்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து வழங்கி மக்களை பாதுகாக்கும் அதேவேளை ஹெஸ்புல்லா அமைப்பினர் தங்களது ஆயுதங்களை துறக்க வேண்டும் என்றும் எமனுவேல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரிஸ் புறநகரில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கடற்படை போர் கண்காட்சியில் இருந்து இஸ்ரேலிய நிறுவனத்திற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் இடையே மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஓரோ நவலால் நடத்தப்படுகின்ற இந்த கண்காட்சியில் இஸ்ரேல் தடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 4 முதல் 7ஆம் தேதி வரை பாரிஸ் புறநகர் பகுதியில் யூரோ நவல் கடற்படை போரில் கவனம் செலுத்தும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய வர்த்தக நிகழ்ச்சிகளில் இது ஒன்றாக கருதப்படுகிறது. நவம்பரில் தொடங்கும் யூரோ நவல் வர்த்தக கண்காட்சியில் இருந்து இஸ்ரேலிய நிறுவனங்களை தடை செய்ய பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது என்ற செய்தி வெளியானதும் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. இஸ்ரேலிய பிரதிநிதிகள் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும், ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் தங்கள் இராணுவ உபகரணங்களை சாவடிகளில் காட்சிப்படுத்த முடியாது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தனது பெயரை வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் உள்ளக தகவல்களை பகிர்ந்துள்ளார். பிரான்ஸ் யூரோநவல் தடை என்பது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான ராஜதந்திர வீழ்ச்சியின் சமீபத்திய செயல்பாடுகளின் ஒன்றாக அமைந்துள்ளது. இஸ்ரேலின் இராணுவம் காசா மற்றும் லெபனான் மீது அதன் தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் தாக்குதல்களை நிறுத்துமாறு எமனுவேல் மேக்ரோ கூறி வருகின்ற பொழுதிலும் அதற்கு எந்த விதத்திலும் நெட்டன்யாகு செவி சாய்க்காமல் காசா லெபனான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி செல்கின்றார். இஸ்ரேலின் பாதுகாப்பு நிறுவனங்கள் பிரான்சில் நடைபெறும் ஆயுத கண்காட்சியில் பங்கேற்க தடை விதிக்கப்படுவது இது 2வது முறையாகும். ஜூன் மாதம் பாரிஸில் நடைபெற்ற யூரோ செட்டரியில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டது. இது நில ஆயுதத்துறைக்கான உலகின் மிகப்பெரிய ஆயுத கண்காட்சிகளில் ஒன்றாகும். ஒரு நீதிமன்றம் பின்னர் முடிவை ரத்து செய்தது. அதனால் உண்மையில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் வருவதற்கு மிகவும் தாமதமானது. இப்பொழுது நவம்பர் 4 முதல் 7ஆம் தேதி வரை பாரிஸ் புறநகர் பகுதியில் நடைபெறும் யூரோ நவல் கண்காட்சியில் 7 இஸ்ரேலிய பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் பங்கு பெற்றுவதற்கு இப்பொழுது
தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த பொழுதிலும் சமீபத்திய வாரங்களில் காசா மற்றும் லெபனானில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துமாறு பலமுறை ஆயுதங்கள் வழங்கும் நாடுகளை மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். நெட்டன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையின் முடிவுகளை புறக்கணிக்க கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் முடிவால் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் என்பதை நெட்டன்யாகு மறந்துவிடக் கூடாது என்றும் மேக்ரோ வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்